ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2022 லான்ச் ஆகி ஒரு 5 சீட்டர் ப்ரீமியம் எஸ்யூவி வந்து சூப்பரான ஒரு சேல்ஸை மார்க் பண்ணிகிட்ருக்கு. அதான் டொயோட்டோ ஹைரைடர். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாருதியில் வந்து கிராண்ட் விட்டாரோட ரீபேட்ச் வெர்ஷன் ஆஃப் டொயோட்டோ தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 1.5 ஸ்மார்ட் ஹைப்ரிட், இன்னொன்று வந்து 1.5 ஆல் வீல் டிரைவ், இன்னொன்று 1.5 ஸ்ட்ராங் ஹைப்ரிட். நம்ம கையில் இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியன்ட் தான். அதில் வந்து சிவிடி கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 91 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 122 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. அது போக எலக்ட்ரிக் மோட்டார் அசிஸ்டன்ஸும் இருக்குது இதில். இது ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியன்ட்னால அது எலக்ட்ரிக் மோட்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 141 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுறாங்க. ரியர் சீட்ஸோட பிலோவில் அந்த பேட்டரி ஹைப்ரிட் பேட்டரி வச்சுருக்காங்க. அது போக பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டாரையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பூட் சைஸ் வந்து நார்மல் வேரியண்ட்டோட 373 லிட்டர்ஸ் இருக்குது நார்மல் வேரியண்ட்டில். இதில் வந்து 265 லிட்டர்ஸ் தான் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி கேம் கொடுத்துருக்காங்க, 8-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து 9 இன்ச் டச் ஸ்க்ரீனோட வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் காப்ளே எல்லாமே வந்துடும் இதில். ப்ளஸ் இந்த காரில் வந்து சிவிடி கியர் பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்னால. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூல் டோன் டைமண்ட் கிட் லாவில்ஸில் வருது. ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் செட்டப்போட வரும். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சூப்பரான ஏரோடைனமிக் ப்ரெசன்ஸில் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விண்ட் ஸ்க்ரீனுக்கு கீழே அப்படியே பேனட் சைடு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைட் அண்ட் போல்ட் அண்ட் அக்ரெசிவான ஃப்ரண்ட் பேனட் கொடுத்துருக்காங்க. அதில் எட்ஜஸ்ட்டில் மட்டும் ஷார்ப் லைன்ஸ் போகுது. அது கீழே அப்படியே ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஆர்எல்ஸ் கீழே அப்படியே உங்களுக்கு ஒரு திக்கான குரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. அதில் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து டொயோட்டோ பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது போக மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் எல்இடி ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து அந்த பம்பரோட கிரில்லுக்கு கீழே அழகாக அப்படி கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்டுக்கு மேலே. அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமான அட்டாச்மெண்ட் தான். நல்ல ஒரு திக் வைடான ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹனிகோம் டெக்ஸ்சரோட ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இன்ஜின் கவர் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். ஒரு 215/60 R17 டைமண்ட் கிட் லாவில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தான் இந்த காருக்கு. இந்த காரோட பேஸ் வேரியண்ட்லேருந்து இந்த டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்து வீல் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ள மிட் ஆப்ஷன் அந்த ஜி டிரைவுக்கு மேலே உள்ளது எல்லாமே உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்துடுது. பம்பர் கார்ட் ப்ளஸ் வந்து வீல் ஆர்ச் கிளாடிங் நல்லா அதெல்லாம் திக்காக கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடி அந்த வீல் கிளாடிங் எஃபெக்ட் போகுது. ரியர் வீல் ஆர்ச் ப்ளஸ் வந்து ரியர் பம்பர்லேயுமே இந்த கிளாடிங் எஃபெக்ட் போகுது. என்ட்ரி சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் டோர்ஸ்க்கு. டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாடி கலரில் இருக்குது. ஹெச்இவி பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஓஆர்விஎம்ஸ் வந்து அதில் 360 கேம் கொடுத்துருக்காங்க. அது க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டர்ன் டிக்கெட்டர்ஸ் இருக்குது. அது ஆட்டோ ஃபோல்டபுளாகவும் இருக்குது. ஏப்பில் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. பிபில் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சிபியில் இந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. லோவர் விண்டோ லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான தின்னான ஒரு க்ரோம் பார் ரன் ஆகுது. அது நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுனே சொல்லலாம் அந்த காருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறது இந்த க்ரோம் லைன். நெக்ஸ்ட் இதோட ரூஃப் பற்றி பார்க்கலாம். இது வந்து டியூல் டோன் கலர்னால உங்களுக்கு ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்டு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் அவுட் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அந்த சன்ரூஃப் இல்லாத ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூவ்ஸ் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு திக்கான ரியர் ஸ்பாய்லர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்ட் எஸ்யூவியாக கொடுத்துருக்காங்க இந்த காரை. டொயோட்டோலேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்ப்ளிட் எல்இடி டைப் டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. பட் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாக இல்லை. பட் கனெக்டிவிட்டிக்கு பதிலாக அவங்க ஒரு திக்கான க்ரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. அதில் சென்ட்ரல் டொயோட்டோ பேட்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இதோட மாடல் வந்து ஹெச்இவி பேட்ஜிங், டொயோட்டோ அர்பன் க்ரூஷர் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பூட் லிட்டில். ப்ளஸ் இது அந்த அந்த கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு மேலே அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வெர்டிக்கல் ஸ்லாட்டட் அந்த டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டர்ன் டிக்கெட்டர்ஸ், ரியர் ஃபாக் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் வந்து உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 210 mm கிரவுண்ட் கிளியர்
கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இனஃபாக இருக்குது. நல்லா அண்டர்சேஸ் காம்பனன்ஸாக நிறைய மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பரில் லோவர் போர்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த காரில். நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. இதில் ஒரு 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் பேனல்லே ஸ்பீக்கர்ஸு, பாட்டில் ஹோல்டர்ஸு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டோருக்கு இது ஃபேப்ரிக்கில். பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் இந்த காரில் வந்து டிரைவர் சீட் மட்டும் 8-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸாக இருக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்ஸில் வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது கூல்டு சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தனியாக வந்து கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அது போக ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் அது என்ன கலர்னு எனக்கு சொல்ல முடியல, ஒரு பர்குண்டி ப்ரௌன் மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சரில் அழகான லெதர் ரேப் பண்ண மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டு லெதர் ஸ்டிச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த காரோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட ரியர் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், அந்த பேசஞ்சர் ஆர்ம்ரெஸ்ட் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சன் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஒரு ப்ரீமியமான அட்டாச்மெண்ட்டுங்க அந்த காருக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் நல்ல வைட் அண்ட் ரிக்ளைனபிளாக இருக்குது. 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு இது ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவார்டர் கிளாஸும் ஹியூஜாக கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குற ப்ரீமியமாக இருக்குது. 6 ஏர் பேக் வேரியன்ட்ஸ்னால பிபிஎல் இன்சைடெலாம் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM 9-inch டச் ஆடியோ, அது போக உங்களுக்கு லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அதிலே ரியர் ஏசி வென்ட்ஸ் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. சூப்பர் வைடான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொண்ட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபினாக கொடுத்துருக்காங்க இந்த காரோட ரியர் சீட்ஸில். இப்போ டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு டியூல் டோன் கலரில் இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் பர்குண்டி ப்ரௌன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு லெதர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க டேஷ்போர்டில், அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மற்றபடி இதோட சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து வரணும்னா உங்களுக்கு வந்து அந்த இது கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் சன்ரூஃபோட அந்த இது கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஆட்டோ டிமிங் IRVM 9-inch டச்சினோடைய கொடுத்துருக்காங்க. அதில் GPS நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் காப்பில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அது கீழே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க மொபைலுக்கு. ப்ளஸ் வந்து லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அது கீழே கப் ஹோல்டர்ஸ், ப்ளஸ் டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ரீமியமான அட்டாச்மெண்ட் தான். இந்த கார் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்டீரியர்ஸ்லாம் அவ்வளோ ரிச் அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. அதான் ஒரு ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்கிறோம். ப்ளஸ் இது ஹைப்ரிட் வேரியன்ட் வேறு, நல்ல மைலேஜும் தருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இது ஃபுல் ஆப்ஷன்னால வி மாடல்னால உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வீலுமே லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13.5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 24-25 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹைப்ரிட் வேரியன்ட்னால உங்களுக்கு வந்து 265 liters தான் கிடைக்கும். பிகாஸ் அந்த உங்களுக்கு அந்த அண்டர் த பூட் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எலக்ட்ரிக் மோட்டர் அண்ட் பேட்டரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 265 liters தான் கிடைக்கும். இங்கேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. பட் நார்மல் வேரியண்ட்டில் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 373 liters பூட் ஸ்பேஸ் கிடைக்கும், பார்சல் ட்ரையோடு இருக்குது. இந்த ஹைப்ரிட் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு 27 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இந்த கார் பிடிச்சிருந்துச்சு வாங்கி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.